வசனங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய வருகையின் வசனம் இருந்தாலும் சரி, ஆண்டவரே கர்த்தராகிய தேவதாமே நாங்கள் அதையா அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நாங்கள் ஒப்புக் கொள்கிறோம் என்று சாமியா நீர் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி ஆடு நாமம். Hallelujah. 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 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மார்க் 10 அதிகாரம் 35 இருந்து 45 வரை வாசிக்கலாம். Mark chapter 10 verse 35 to 45. When I say all of you start அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். Mark 10:35 to 45. வாசிக்கலாம். Hallelujah. எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் இது எதை பற்றி ஒரு வாக்குவாதம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகையினால இன்றைக்கு இந்த செய்தியோட தலைப்பு என்ன என்று பார்க்கும்போதும் செல்ஃப்லெஸ் சர்வை, அதாவது சுயற்ற சேவை. மறுபடியும் சொல்லுகிறேன், செல்ஃப்லெஸ் சர்வை. தமிழ்ல பார்க்கும்போது சுயற்ற சேவை. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வயலினிஸ்ட் இருந்தார். அதாவது வயலின் வாசிக்கிற நல்ல கலைஞர். அவர் என்ன பண்ணாரா, ரொம்ப பெரிய இது நிஜமா நடந்த ஒரு கதை இது. அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வயலினிஸ்டா இருந்தாங்க. நல்லா வாசிப்பாராம். அவருக்கு வயசு ஆக ஆக அவர் என்ன சொன்னாரா, நான் கொஞ்ச நாள்ல மறைக்க போறேன், ஆகையனால இந்த வயலினை நீங்க என்ன பண்ணிடுங்க, ஒரு இடத்துல நல்ல மியூசியம்ல நீங்க அதை வச்சிடுங்க, யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. சரி, அவங்களும் அவர் செத்து பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்த வயலினை ஒரு நல்ல மியூசியம்ல ஒரு நல்ல கிளாஸ் இதுல வச்சுட்டாங்க. பட் அவருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, அதை உபயோகப்படுத்தின அந்த உட் என்ன மாதிரி உட்டுனாக்கா, அது யூஸ் பண்ணதான் அது அந்த வயலின் நல்லா இருக்கும். அப்படி யூஸ் பண்ணாம இருந்த அந்த உட் என்ன ஆகும்னாக்கா, அது பூச்சி பிடிச்சி அது நாசம் ஆயிடும். பாருங்க, அவருக்கு ஒரு சுய காணப்பட்டது. என்னன்னாக்கா, யாரெல்லாம் இந்த மியூசியம்ல எவ்வளவு பேர் வருவாங்க மியூசியம்ல, அதெல்லாம் பார்க்கும் போதும் என்னோட வயலினை என்ன ஞாபகம் பண்ணணும், என்னை ஞாபகம் பண்ணணும், நான் எவ்வளவு பெரிய வயலினிஸ்ட், எவ்வளவு பெரிய கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவரோட எண்ணமா இருந்தது. அது ஒரு சுயமா காணப்படுது. இன்றைக்கு சுயத்தின் சேவை நம்ம பார்க்க போகிறதுல சுய அற்ற சேவையை நாம் பார்க்க போகிறோம். அதாவது செல்ஃப்லெஸ் சர்வே. ஹல்லேலூயா. இங்க சபையில பார்க்கும்போது பெரும்பாலும் ஜனங்க என்னன்னாக்கா, ஒரு 90% மேலாக எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறீர்கள். ஒரு 3 நாள் தான் ஒரு போன் கால் வந்தது. சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் நான் முடிவெடுத்துட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவு நாள் அவங்க ஒரு 3 வருஷமா நான் அவங்க சபைக்கு வராங்க, எங்களை பத்தி தெரியும், அவங்களும் சபைக்கு வராங்க. ஆனா அந்த மகன் முதல் முறையாக ஒரு காரியத்தை சொன்னா, என்னன்னாக்கா, நான் ஏசப்போட தான் நான் மறைக்க போறேன், எனக்கு எந்த ரிலிஜனும் வேணும், என் பக்கத்துல யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து வேணும் சிஸ்டர், ஆகையினால நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஷாலி சகோதரிகளுக்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாமா? ஷாலி சகோதரி இவ்வளவு நாள் யாரும் சொல்லல, யாரும் கட்டாயப்படுத்தல, ஆனா கட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது அடுத்தது.
ஆனா அந்த தோன்றிச்சு பாருங்க, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதற்காக நம்மளை கர்த்தர் இப்போ எப்படி ஒரு சிறு குழந்தைய கருவிலிருந்து பிரித்து எடுக்கிறாரோ அப்படியாக உங்களை எல்லோரையும் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எரேமியா 1:5 சொல்லுகிறது, Before I formed in your mother's womb I knew you. தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாக்குறதுக்கு முன்பதாக நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அது ஒரு வெளியேற பெற்ற கிஃப்ட். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ அவருக்கு தான் அந்த பரிசு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்று யோசிக்கிறோமா? நம்ம யோசிச்ச உடனே நம்ம நினைக்கலாம், நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேனா, ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரீச்சர் ஆயிடலாம், ஒரு புகழ்பெற்ற போதகர் ஆயிடலாம், ஒரு புகழ்பெற்ற ஒரு கிட்டாரிஸ்ட் ஆயிடலாம், ஒரு புகழ்பெற்ற ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆயிடலாம், இல்லது இவாஞ்சலிஸ்ட் ஆயிடலாம், ஒரு மிஷனரி ஆயிடலாம் நம்ம நினைக்கலாம். அதெல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் அழைப்பு, அதெல்லாம் காலிங், அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான அழைப்பு இருக்கிறது. ஆனா முக்கியமான ஃபவுண்டேஷன் என்னன்னா, பிரைமரி பர்பஸ் for you being called, for you being set apart is for serving the Lord. Hallelujah. கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம கிரீக் பதத்துல serve என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு என்ன கிரீக் பதத்துல அர்த்தம் என்று சொன்னா, கிரீக்ல செவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னு என்னன்னு பார்த்தாங்க, அது ஒரு வேலைக்காரன். அந்த செவலிசம் என்று சொல்லி பார்க்கும்போது it is called a servant, nothing but an attender, to minister to somebody, to serve. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வேலைக்காரன். The servant is derived from the word serve. அதனால எங்க இந்த வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, serve is to be a servant, to attend somebody. ஒருத்தரோட தேவைகளை நம்ம புரிந்து அறிந்து அவர்களுக்கு நம்ம சேவை செய்யறோம் பாருங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம ஷேப் பண்றோம் பாருங்க, அதுதான் சேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்களை நாங்கள் பார்க்கும் போதும் அநேகர் சந்தோஷமாக இல்லை. ஏன் என்று சொன்னால், ரட்சிக்கப்படும் முன்னால் என்ன சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில வராங்க. அநேகர் பேரு ரட்சிக்கப்பட்டா என்னோட குடும்ப பிரச்சனை, என் குடும்பம் மாறும், தீர்ந்து விடும் என்று கர்த்தருக்குள்ள வராங்க. ஒரு சிலர் இந்த வியாதியை விட்டு நீங்கிடுமா அப்படின்னு சொல்ற எண்ணத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் விடுதலை ஆக்குறார், சுகமாக்குறார், சொந்த வீட்டை கொடுக்கிறார், உங்களுக்கு திருமணம் கூட செய்து கொடுக்கிறார். அதை காட்டில் ஒரு மேன்மையான காரியம், உன்னையும் என்னையும் எதற்காக கர்த்தர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொன்னா, நம்ம சேவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு நியூ கிரியேஷனாக, ஒரு நியூ கிரியேச்சராக உன்னையும் என்னையும் ஏன் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னா, அவரை நாம் என்ன பண்ண வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனை யாராவது சந்தித்திருக்கிறோம்? இல்ல, யாரும் தேவனை பார்த்ததில்லை. ஆகையினால தேவனை நீங்க சேவிக்க வேண்டும் என்றால், பக்கத்தில் இருக்கிறவங்களை சகோதர சகோதரிகளை நீ சேவிக்க வேண்டும். Hallelujah. No one has seen God at any time, but if you serve one another, it is serving the Lord. Hallelujah. ஒருத்தர் நம்ம சேவிக்கும் போது கர்த்தரை சேவிக்கிற மாதிரி என்னது ஒரு காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வரும்போது அவர் எப்படியாக இருந்தார்னா, ஒரு சர்வன்ட் போல தான் வந்தார். அது நம்ம பின்பு பார்க்கிறோம். ஒரு பேதுரு, எல்லாருக்கும் தெரியும் பேதுரு. இயேசு சுவாமி பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு, உன் படகை நீ விட்டு வா, உன் வலையை விட்டு வா, உன் குடும்பத்தை விட்டு வா என்று சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டு வராரு. தேவன் என்ன சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டு வர்றதுனால நான் உன்னை fisher of the land, the fisher of the position என்று சொன்னானா? கிடையாது. அவர் என்ன சொன்னானா, I'll make you the fisher of men என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ மீன் பிடிக்க மாட்ட, நீ மனுஷன் பிடிக்கிறவராய் மாறுவீர் அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொன்னார். நீ எவ்வளவு கடினப்பட்டு பகலும் ராத்திரியும் உழைச்சியோ உன் குடும்பத்தை பாதுகாக்க, உன் குடும்பத்தை தேவைகளை சந்திக்க, கொஞ்சம் மீன்களை பிடிக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ, அதை விட இரட்டத்தனியான கஷ்டங்கள் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நினைச்சிருக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்ட காரணம் ஏதோ ஒன்றுக்கு இல்ல. இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒரு பிரைமரி பர்பஸ் இருக்கு ரட்சிக்கிறதுக்காக. அது என்னென்று பார்க்கும் போதோ, நம்ம பிறரை சேவிக்கும் போது கர்த்தரை நம்ம சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகையினால தான் பேதுருக்கு சொல்றார், பேதுருவே நீ மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை மாற்றுவேன் என்று சொல்றார்.
ஆகையினால அது ஆன உடனே அவர் என்ன பண்றாரு, அங்கங்கே வீடு வீடா என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை சொல்லுறாரு. அது மாத்திரம் இல்ல, வியாதியஸ்தர்களை குணமாக்குறாரு. ஏன்னா அங்க ஒரு தேவை இருக்கிறது அவர் பார்க்கிறாரு. ஒரு பிசாசு பிடியில் இருக்கிற ஒரு தேவையுள்ள மனுஷனை பார்த்து அங்க போய் அவர் தேவைகளை சந்திக்கிறாரு, அவங்களை சர்வ் பண்றாரு, அவங்களுக்கு சேவை செய்கிறத பார்க்கிறோம் பேதுரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை எல்லாம் முடித்து விட்டு தன் சீஷர் மேல் அறையில இருக்கும் போது ஒரு சொன்னா, பேஷன் குணப்பா, தண்ணீரை குணா, கெட் த பேசன், கெட் த வாட்டர் அப்படின்னு சொல்லி அவரை கார்மெண்ட் எடுத்து ஒரு சைடுல போட்டு அவரு கச்சை என்ன பண்ண கட்டி கொண்டு அவர் என்ன பண்ணாருக்கா, சீஷர்கள் எல்லாம் நிக்க வைக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாம் யார் கழுவ போறாங்க? பிகாஸ் இன் தோஸ் டேஸ் men are using shoe and socks. அந்த காலத்துல எல்லாம் சாண்டல்ஸ் போடுவாங்க. இன்னும் என்னன்னாக்கா நமக்கு ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா கான்கிரீட் சிமெண்ட் இருக்கு, நைஸ் தார் ரோடு, கான்கிரீட் சிமெண்ட் ரோடு இருக்கு. ஆனா அந்த காலத்துல இட் வாஸ் வெரி வெரி டஸ்டி ரோட்ஸ். ஆகையினால என்னத்த குளிச்சா கூட அவங்க சாண்டில் போட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப டஸ்டி ஆயிடும் அவங்க காலையில. அதுக்குன்னு ஒரு வேலைக்காரன் வைப்பாங்களாம். If anybody enters the tabernacle, anybody enters the synagogue, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்களா, கால்களை அழுப்புவது ஒரு பழக்கமா இருந்தது அந்த காலத்துல. அப்ப எல்லாரும் சீஷர்கள் எல்லாம் நின்று யார் கழுவ போறாங்க காலை? யாரு? நீயா பேதுரு, நீயா யோவான், நீயா யாக்கோப் என்ற ஒரு காரியம் இருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து கச்சை எடுத்து வைத்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, கீழே குனிந்து தன் சீஷரோட கால்களை எடுத்து கழுவினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது ஒரு ராஜாதி ராஜனா வந்து அவர் வந்து ரோமர் அரசாங்கத்தை விழுத்து விட வேண்டும், நான் ராஜாவாக மாற வேண்டும் என்று வரவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படியாக வந்தார் என்று சொன்னார், ஒரு ஏழை கோலமாக ஒரு வேலைக்காரரோட ரூபம் எடுத்து கொண்டு வந்தார். ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம். அவர் ராஜாவாக வரல, ரோம அரசாங்கத்தை பிடிக்க வேண்டும், நான் பிரசித்த ஆக வேண்டும், நான் எல்லாரையும் காட்டிலும் நான் வந்து ஒரு ஃபேமஸா செலிபிரிட்டி ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் வரவில்லை. He just came down to serve. He just came down to serve my people. Hallelujah. Hallelujah. அது மாத்திரம் இல்ல, யோவான் 17:4 பியூட்டிஃபுல்லி அதுல ஒரு வசனம் இருக்கு, நீங்க வாசிக்கிறீங்களா? John 17:4. I have glorified you on earth. I have finished the work which you have given me to do. தமிழ்ல வாசிக்கிறேன். தமிழ்ல பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. எனக்கு கட்டளையிட்ட எனக்கு வைத்திருந்த கிரியைகளை நான் முடித்தேன். I finished the work. He didn't come to conquer the world and say I am big, I am the God அப்படின்னு சொல்ல வரல. அவர் ஊழியம் செய்து வேலைகளை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அது என்ன வேலை என்றால் ஒருவருக்கு ஒருவர் சேவிக்க வேண்டும். You got to serve. How you want to serve? Selfless, சுயற்ற சேவை நாம செய்ய வேண்டும். 1 யோவான் 3:16 அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே நாமும் நம் சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். ராமே சொல்லலாமா? என்ன கஷ்டமா இருக்கா? ஐயோ என்னப்பா இது புது கதையா இருக்கேன். நீங்க தான் ஜீவனை விட்டீங்க, நாங்களும் கூட ஜீவன் விடணுமா? ஜீவன் விடுங்க. ஹல்லேலூயா. எனக்காக ஜீவன் விடும்போது என்னிடத்தில் ஒரு நன்மை கூட இல்லைமா. How many can tell that? Hallelujah. ஏசப்பா எனக்காக சிலுவையில மரிக்கும் போது 2000 வருஷம் முன்னால என்னிடத்துல மத்த இடத்துல ஒரு நன்மை கூட இல்லை. We were the most wicked people, we were the most evil people living on this earth, but still God died for us. அந்த தேவன் அப்படி செய்தார் என்று சொன்னால் நம்மளும் என்ன பண்ண வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் மரிக்க வேண்டும். என்ன மரிக்க வேண்டும்? செல்ஃபிஷ் ஆட்டிட்யூட் மரிக்க வேண்டும். ஹalleluya. We got to become selfless people. Hallelujah. Not self-centric but selfless, serving to the Lord and to the people. Hallelujah. பாருங்க, அந்த காலத்துல ஏசப்பா தேவன் வந்துட்டு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி முதலாவது ஆதாமும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்த பிறகு அவர் சொன்ன ஒரு காரியம், Genesis 1:28 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதாமும் ஏவாளையும் பார்த்து அவர் சொல்லுகிறார்,
நீங்க பழுகி பெருகுங்கள். என்ன பண்ணணும்? நீங்க பழுகி பெருகுங்கள். இந்த பூமியில் இருக்கிற சகல எதெல்லாம் நடமாடுகிறதோ அதை நீங்க ஆண்டிக்கொள்ளுங்கள். நீங்க பறவைகளை ஆண்டிக்கொள்ளுங்கள். சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை நீங்க ஆளுகை செய்யும் என்று சொல்லி அவருக்கு என்ன பண்றாரு? கட்டளை கொடுக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா மனிதர்களை ஆண்டு கொண்டிருக்கிறோம். We are taking supremacy over people. We are taking control over people today. Daughter-in-law or mother-in-law, mother-in-law or daughter-in-law. பிள்ளைகள் பெற்றோர்களை, பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன பண்றாங்க? ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். Manager is controlling his employees. Landowners are controlling their tenants. இப்படி எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. God did not call us to control each other. God did not call to have superior to show that you are superior over others. But God has brought you here. God has chosen you to serve one another. ஒருத்தர் நம்ம என்ன பண்ணோம்? சர்வ் பண்ண வேண்டும். ஹalleluya. அது மாத்திரம் இல்ல, ஒரு வசனத்துல ஒரு வசனம் இருக்கு. 1 தீமோத்தி 5:8 சொல்லுகிறது, எடுத்தவர்கள் சீக்கிரம் 1 தீமோத்தி 5:8. If anyone does not provide for his relatives, and especially for his immediate family, he has denied the faith and is worse than an unbeliever. இன்றைக்கு மத்தவங்களை விடுங்க சேவை செய்வது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது இல்ல, நம்ம சேவை செய்வது. மனைவி சொல்றான், ஏன் நான் என் புருஷனுக்கு சோறு செஞ்சு கொடுக்கணும், ஏன் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், என்னால முடியாது. கணவர் கேட்கிற, நான் எதுக்கு உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், எதுக்காக பிள்ளைகளை நான் பார்க்கணும், என்னால பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே ஒரு சேவை மனப்பான்மை இல்லை நம்ம இடத்துல. அதுதான் உண்மை. அதான் வசனம் சொல்லுகிறது இங்க தீமோத்தி 5:8, உன் சொந்த ஜனங்களே, அதாவது உங்க வீட்டாரையே நீங்க நலம் விசாரிக்காமல் போனால், நீங்க சேவை செய்யாமல் போனால், நீங்க புறச்சாதிகளும் கெட்டவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்க சேவிக்க வேண்டும். அந்த மனப்பான்மை உங்களுக்கு வர வேண்டும். ஹalleluya. இங்க சுக்லா போஸ் பத்தி நான் இங்க சொல்ல விருப்பப்படுறவங்க யாருனாக்கா, அவங்க வந்து she was a CEO. She is the CEO of பரிக்ரமா ஹியூமனிட்டி ஃபவுண்டேஷன் ஸ்கூல். நான் 10 வருஷமா அங்கதான் வேலை செஞ்சேன். 4 பிரான்ச்சஸ் இருக்கு, ஒரு காலேஜ் இருக்கு. அவங்க வந்து பயங்கரமான ஒரு தாழ்மை. என்னதான் அவங்க வந்து பணக்காரா இருந்தாலும், அவ்வளவு புகழ் பெற்றவர்களா இருந்தாலும், பயங்கர இந்த காரியத்துல அவங்க ரொம்ப தாழ்த்து இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல வந்து எப்பவுமே வந்து அவங்க வந்து வருவாங்க, ரவுண்ட்ஸ் வருவாங்க டு செக் எவ்ரிதிங். அவங்க வரும்போது இந்த அக்ஷய பாத்திரம் தான் சாப்பாடு எல்லா பசங்களுக்கும் போகும். அந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் தான் டேபிள்ல சாப்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு தனி சாப்பாடு வெளியில இருந்து வராது. அக்ஷய பாத்திர சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, அந்த தட்டை அவங்களே மற்றவங்களை எடுக்க விடாதபடிக்கு அந்த தட்டை அவங்களே எடுத்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு அதை வச்சுட்டு வருவாங்க. அது மாத்திரம் இல்ல, வருஷத்துல லாஸ்ட் டே ஸ்கூல் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா டீச்சர்ஸும் அவுட்டிங் கூட்டிட்டு போவாங்க. எங்கதான் இந்த முறை ஒரு நல்ல பார்க்குக்கு, ஒரு நல்ல ரெசார்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க எல்லா டீச்சர்ஸும். அப்புறம் ஏதோ அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிஃப்ட் எல்லாரும் டீச்சர்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த ராப்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டுட்டாங்க. இந்த சுக்லா பாய்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த CEO அவங்களே கீழே இறங்கி எல்லா பேப்பர்களும் எடுத்தாங்க. She did not call those teachers to pick up the garbage அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. வாங்க எடுங்க, என்ன இதெல்லாம் அப்படி பண்ணிட்டீங்க அதெல்லாம். She started picking up all the garbage which drew my attention to them. உடனே நான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், நானும் எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லா டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, விழுந்தது அங்கங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொந்த முயற்சியில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. Instead of telling people to do this for me, you be an example of serving the Lord. Hallelujah. மற்றவங்களுக்கு இது வேணும் சொல்லும் போது நீங்க முதலாவது செயல்பட வேண்டும், நீங்க முதலாவது சேவிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. பிலிப்பியர் 2 என்ன சொல்லுகிறது, அழகான ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர் எப்படி அவங்க இந்த பூமியில இறங்கி வந்தாரா, எப்படி வந்தார் என்று சொன்னால் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். Hallelujah. இயேசு ஒரு நியூ டெஸ்டமென்ட் தேவன் அல்லங்க, நியூ டெஸ்டமென்ட் தேவன் அல்ல. He is the time from the old times. Hallelujah. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்க இருந்தார் செல்ல பிள்ளையாக. He is not the God of New Testament. He was very much
மனுஷ ரூபம் கொண்டு வந்தார். ஏசப்பா மத்தோட சீஷரோட கால்களை கழுவார் என்று சொன்னா நம்ம ஏமாற்றிருங்க. ஹalleluya. அவர் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வருவார் என்று சொன்னா நீயும் நாங்களும் ஏமாத்துற சொல்லு பாருங்க. ஹalleluya. அன்றைக்கு கால்கள் எல்லாம் கழுவும்போது சீஷர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாரு? ஐயோ எஜமானே, போதகரே அப்படின்னு சொன்னாங்க. நீங்க செய்றீங்களா? ஆமா, நான் எஜமானன் தானே, நான் நல்ல போதகர் தானே. இப்போ போதகர் செய்யற வேலையை நீங்க செய்ய வேண்டும். நான் கழுவினது போல ஒரு மாதிரியாக உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நீ ஒருவரோட கால்களை நீங்க கழுவ வேண்டும். This is an example that I did that you must do for one another. Hallelujah. ஒருவருக்கு ஒருவர் நம்ம செயல்பட வேண்டும். Hallelujah. இப்பேற்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து போயிருக்கிறார். ஆனா நம்ம கொஞ்சம் தாழ்த்துவதுக்கு எவ்வளோ யோசிக்கிறோம். நம்ம பதவி விட்டு கொஞ்சம் இறங்கத்துக்கு எவ்வளோ யோசிக்கிறோம். ஐயோ ஏசப்பா எப்பேற்பட்டவர். ஹalleluya. என் மகிமையின் ராஜாவா இருக்கிறார். அவர் இறங்கி வந்து ஒரு சீஷரோட கால்களை கழுவார் என்று சொன்னார். நீங்களும் நாங்களும் அந்த காரியத்தை செயல்பட வேண்டியதா இருக்கிறது. ஹalleluya. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து எப்படியாக இருந்தார். அப்போ ஆக்ட்ஸ் சாப்டர்ல அவர் 10:38ல சொல்லுகிறார், அவர் வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். He went about doing good. Every night he went to pray to the mountain top. ஒவ்வொரு இரவிலும் வனாந்திரத்திலும் மலைகளிலும் போய் அதிகமாக ஜெபம் பண்ணி காலையில ரெடி ஆயிட்டார். எதுக்கு? To serve people. Hallelujah. To serve people. He went to the funeral service. He went to the marriage service. He went to people to heal sick. Imagine anybody who's coming and calling. எங்க வீட்டுக்கு வாங்க, இங்க சப்ஜெக்ட் இருக்காங்க, இவங்க வியாதியா இருக்காங்க, இவங்க பிசாஸ்ல இருக்காங்க. He went with them. Hallelujah. நீங்க எந்த ஜாதி, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, நீ என்ன முடிச்சிருக்க, அந்த காரியல உங்க கூட வரணுமா, நீ யாரு, எங்க உங்க வீடு, அட்ரஸ் வேண்டாம். He was ready to go with them. That is my Jesus. Hallelujah. போனாருங்க, எங்கெல்லாம் இன்வைட் பண்ணி அங்க கூட போனாரு. பெத்தஸ்தா குளத்துல 38 வருஷமா. He did not invite Jesus to come and heal, but Jesus was there because he knew I got to serve him. He needs to be healed. Hallelujah. அந்த மனப்பான்மை இருந்துச்சு. ரைட்டெல்லாம் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணி காலையிலலாம் he was seeing where can I go, to whom can I be a help today, whom can I serve today அப்படின்னு போய்க்கொண்டே இருந்தார். Sometimes it was adulterous woman he was talking to. ஒரு விபச்சாரி ஸ்திரியோட பேசிக் கொண்டிருந்தார். சீஷருக்கே ஒரு மாதிரி, ஐயோ அவள்கிட்ட போய் பேசுவீங்களே ஏசப்பான்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா ஏசப்பாக்கு கொஞ்சம் கூட தயக்கல. That is my Jesus. When he can humble, why can't we humble? When he has an attitude of servanthood, why can't we have today, this evening? Hallelujah. இன்றைக்கு நம்மள எப்படி ஆயிட்டோம்னா ரொம்ப சுயத்தையே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான், my family, my position, me. Hallelujah. Because in 2 Timothy it says beautifully, there is a chapter in the verse, 2 Timothy 3:2, they will be lover of themselves. Hallelujah. They will be lovers of themselves. அவங்களே புரியுமா, எனக்கு வேணும், என்ன எல்லாரும் நல்லா பேசணும், நான் தான் பெஸ்ட், நான் தான் ஸ்மார்ட், நான் தான் பியூட்டிஃபுல், நான் தான் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு ஜனங்க சொல்லணும். செல்ஃப் சீக்கிங், சுய மோடி இருக்கணும். I don't blame you for that because of the secular world that is doing. வாங்க ட்ரைனிங் எடுக்கலாம், to be more confident. அப்படி இப்படி ட்ரெயின் பண்ணலாம், இந்த ஸ்கில்ல ட்ரெயின் பண்ணலாம். நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். We don't have time for thinking the people who is sitting next to us. நம்ம பக்கத்து வீட்லயோ வேறொருத்தரை பத்தி நினைக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ நம்மளுக்கு என்ன இல்லை. When I was working a teacher at Parikram Humanity Foundation, அங்க என்னன்னா every dance என்கிட்ட தான் வருவாங்க because I used to dance really very well. That's my passion. Other than preaching, dancing was my passion. So choreograph பண்ணதுக்கெல்லாம் சின்ன பசங்களை கூட்டிட்டு டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாலே I make them to stand. Okay, உன் பொசிஷனிங். சின்ன பசங்க தாங்க நான் சொல்றேன், சின்ன குட்டி பசங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க. மிஸ் அக்கா நான் ஃப்ரண்ட்ல வரேக்கா, அவங்கள பின்னால தெலுக்கா, ஏன்னா நான் தான் முன்னால இருக்கணும். அப்படி நான் ஒத்துக்கலைன்னா அங்கே போயிட்டு உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், நீ பின்னால வந்துட்டு நான் முன்னால வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துங்க பசங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பசங்கள்ல இருக்கிற காரியம் இன்னைக்கு பெரியவங்களிலே இந்த காரியம் தான் இருக்குது. இட் இஸ் மீ, இட் இஸ் ஹை, நான் என்று சுயத்தில் ஓடிக்கொண்டு
கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே இப்பேர் பெற்ற மனுஷர் இருப்பார் என்று 2 தீமோத்தேயு 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, இந்த வாசிச்சோம் மார்க்கு 10 the two disciples James and John son of Zebedee வராங்க ஏசப்பா கிட்ட. They're placing a demand. They're not requesting, they're not pleading to God. Jesus, எங்களுக்கு பொசிஷன் வேணும் ஏசப்பா. பரலோகத்துல நீங்க போகும்போதும் வலது பரத்துல ஒரு பிரதர், இடது பரத்துல இன்னொரு பிரதர் உட்காரும் அப்படின்னு கேட்கும் போதும் ஏசப்போட மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். ஐயோ, 3 வருஷங்களை ட்ரெயின் பண்ணது இதற்காகவா? 3 வருஷம் been training to humble yourself to serve one another. இது புறஜாதிகள் காரியம் செய்கிற காரியம் என்று அவர்கள் எவ்வளவு, because you would have felt bad because they did not catch the heavenly vision. பரலோகத்தின் தரிசனங்களை அவர் புரிந்து கொள்ள முடியல என்று ஒரு வேதனைப்பட்டிருப்பார். Even before I'm telling about who this James and John is, இவங்க 2 பேரும் யாருன்னா, இவங்க 2 பேரும் சகோதரர். இயேசு கிறிஸ்துவே இவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சார். அந்த செல்ல பேர் என்னன்னாக்கா இடிமுழக்கம் புத்திரர்கள் என்று, அதாவது the sons of thunder, because இவங்க வந்து ரொம்ப aggressive people, two aggressive brothers, insensitive people. லூக்ல ஒரு காரியங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, இவங்க 2 சகோதரர்கள் எப்படின்னாக்கா ஒரு சமாரிய ஒரு பட்டணத்துக்கு வரும்போது அவங்க இயேசு சொல்லுகிற காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளுறதில்லை. உடனடி ஒரு சொல்றாங்க, 2 பேரும் அக்னி வர வைக்கலாமா, அவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாமா என்று கேட்டவர்கள் இவர்கள் தான். Very insensitive and aggressive people, but things changed after that. இப்படி இருந்தவங்க கடைசியாக James was the first one to die as a martyr. ரத்த சாட்சியாக மரித்தவர் யாக்கோபு தான். யோவான் எல்லாருக்கும் தெரியும். He wrote the 4 books, 3 epistles, 1 John, 2 John, 3 John and Revelation. And he was a person who died in a very old age. அதனால நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸ்டார்டிங் அப்படி இருந்தாலும் ஆனா கர்த்தர் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார். ஐயோ, என்னோட பரலோக தரிசனம் இவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு I'm going to finish a little bit late only. I'm sorry to take your time. இன்னும் வார நீங்க வரல இல்லைங்களா சபைக்கு, அதனால I'm going to extend my time to next 10 minutes. Is that okay for you? பரவாயில்லைங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் காலையில போன சாயங்காலம் வருவாங்க. 3 நாள் இருந்தாங்க சாப்பாடெல்லாம். அவ்வளோ டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லை, சீக்கிரமா அனுப்பிச்சு. just 10 minutes. ஓகே, இப்ப எல்லாம் பார்த்தோம் சுயற்ற சேவை பண்ண வேண்டும் என்று. எதற்காக சேவை செய்ய வேண்டும்? ஏன் ஒருவர் தாங்க வேண்டும்? ஏன் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விடை 1 கொரிந்தியர் 10:33 வாசிக்கலாம். 1 Corinthians chapter 10 verse 33. I also please all men in all things, not seeking my own profit, but the profit of many, that they may be saved. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடனற்றவர்களாய் இருங்கள். Is it 1 Corinthians 10:33? கீழே வாசிங்க. இன்னொரு வாசிங்க. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் 2 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் தான் உங்களுக்கு இல்லையே. வாசி மணியை வாசிங்க. ஓகே, 32 வாசிப்பா. நான் என் சுய பிரயோஜனத்தையும் தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. ஆமென். ஆமென். ஹalleluya. 1 கொரிந்தியர் 10:32 இருக்கு, நமக்கு 33 இருக்குது ஆங்கிலத்துல. அவர் என்ன சொல்லுகிறார்னா, I became a servant in order to gain souls. Hallelujah. இன்னொரு வசனத்துல கூட 1 கொரிந்தியர் 9:19 இருந்து 22 வீட்ல போய் வாசிக்கலாம் நம்ம. It's a very important subject. That's why I want to little bit lengthen it. அவர் என்ன சொன்னார்னா, I became a servant of all. நான் என்ன ஆயிட்டேன்? எல்லாருக்கும் நான் ஒரு வேலைக்காரனை போல ஆயிட்டேன். ஏனாக்கா so that I can gain the souls of people. Hallelujah. இன்றைக்கு நம்ம ஏன் சேவை செய்யணும்னா அவங்களுடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிடிக்கணும்னா we got to serve them. Hallelujah. பாருங்க, ஒரு காரியம் பரலோகம் உங்களுக்கு நம்மளுக்கு மாத்திரம் நிச்சயம், வெளியில இருக்கிறவங்களுக்கும் அந்த இடம் சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும். எப்படி நம்ம சொந்தமாக்கி கொடுக்கலாம்னாக்கா ஒருவருக்கு ஒருவர் நீங்க சேவை செய்யும். Hallelujah.
இப்ப பாருங்க, நம்ம மத்தியில இந்த சந்திர பிரதர் இல்லை, எல்லாருக்கும் சந்திர பிரதர் தெரியும். அவர் சந்திர பிரதர் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னா, அவங்களோட சகோதரரான அவங்க ஃப்ரெண்ட், அதாவது அவங்க சிநேகிதனான செல்வா பிரதர் வந்து அவருக்கு நிறைய வந்து சேவை செய்தார். Even before he preached the gospel to him, he served his friend in different ways. முன்னெல்லாம் ரொம்ப குடிச்செல்லாம் வெளியில பார் வெளியே உட்காந்து விழுந்துட்டு இருப்பாராம், அங்க இங்க விழுந்துட்டு இருப்பாராம், தூக்கி வீட்டுல இட்டுன்னு போய் விடுவாராம், பேசுவாராம், எல்லாம் பண்ணுவாராம். That is very important in a Christian world. Hallelujah. Preaching is not important. Before that, serving is very important. You serve, you capture one's heart. Then you go ahead and preach the gospel. There will be a lot of space for them to contain. Hallelujah. எடுத்த உடனே சுவிசேஷம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களை சேவை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். பாருங்க, ஒரு காரியம் இருக்கிறது. ராஜா, சாரி, I missed this. Okay, next. ராஜாவாகிய ரெஹோபோம் பழைய ஏற்பாட்டுல நம்ம 1 ராஜாக்கள் 12:7 நம்ம வாசிக்கிறோம். இந்த ரெஹோபோம் இடத்துல ஒரு சில பேர் வந்து அவங்க சொன்னாங்களாம், உங்க தகப்பன் இருக்கும் போதும் எங்களுக்கு வந்து நிறைய வந்து சுமையை வைத்துட்டாங்க, எங்களால தாங்க முடியல, இந்த சுமையை எடுத்துடுங்க, நாங்க நாள் முழுவதும் வருஷம் முழுவதும் உங்களுக்கு அடிமையா இருப்போம் ஐயா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. ரெஹோபோம் ராஜா உடனே சாலமோனோட மகன் உடனே சொன்னாராம், நீங்க 3 நாள் கழிச்சு வாங்க பார்க்கலாம். இவர் ரெஹோபோம் ராஜா என்ன பண்ணாராம், எல்லா மூப்பர்களை கூப்பிட்டு, அதாவது எல்டர்ஸை கூப்பிட்டுட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் சுமை எடுத்துடுன்றாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அதை நீங்க வாசிக்க வேண்டாமா? எடுத்து வாசிக்கலாமா? 1 Kings 12:7. They spoke to him, saying, if you will be a servant to these people today, and serve them, and answer them, and speak good words to them, then they will be your servants forever. Amen. Hallelujah. இவ்வளவு நல்ல ஆலோசனை பாருங்க. நீங்க வந்து தமிழ்ல வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். Amen. Hallelujah. You get the understanding. If you serve one another, they will become servant not to you but to the King of Kings, the Lord of Lords. Hallelujah. Serving is very important. Selfless serving is very important. சுயரற்ற சேவை செய்வது ரொம்ப கர்த்தரை நீங்க ஆராதிக்க வேண்டுமா, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமா, பக்கத்துல இருக்கிறவர்களே. ஏன்னா உலகம் எங்கிலும் நீங்க போய் சர்வ் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்குன்னு சில பகுதியை வைத்திருப்பார், சில குடும்பங்களை வைத்திருப்பார், சில நண்பரை வைத்திருக்கிறார். நீங்க அவர்களுக்கு என்ன பண்ணோம், நீங்க சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இப்ப புரிந்து கொண்டோம் நம்ம ஏன் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்தால் ஜனங்களை நம்ம கர்த்தர் சமூகத்தில் திருப்பலாம் என்று. நம்ம இப்போ யாருக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னா, வசனம் சொல்லுகிறது மத்தேயு 5:45 வாசிக்க வேண்டாம். நல்லவர் மீதும் தீயோர் மீதும் கர்த்தர் என்ன பண்றாராம், மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். He rains rain for both evil and good. கலாத்தியர் 3:28 சொல்லுகிறது, அவருக்கு யூதனும் அல்ல, கிரேக்கரும் இல்லை, ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல, அடிமையும் இல்ல, யாரும் இல்ல, எல்லாம் சமமா இருக்கிறார். ஆகையினால யாருக்கு நீங்க சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, தீமையான ஜனங்களுக்கும் நீங்க சேவை செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் செய்தார். கர்த்தர் நம்ம கெட்டவரா இருக்கும் போதே சிலுவையிலே மரித்தார். You must remember that. Hallelujah. வசனம் சொல்லுகிறது ரோமன் 12:21 அழகான வசனம். அதுல என்ன சொல்லுகிறது என்றால், தீமையை தீமையால வெல்லாது, தீமையை நன்மையால வெல்ல வேண்டும். Hallelujah. What a beautiful scripture. Do not overcome evil by evil, but overcome evil by good. Nobody here can say I'm a righteous person. Is there anybody in the room who can say I'm perfect man, I'm an ideal man, I'm a holy man என்று சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப நம்ம யாரு மத்தவங்களை பார்த்து நீ சரியில்லை, நீ அயோக்கிய அப்படின்னு சொல்லுவதற்கு நாங்க யாருங்க? யோசித்து பார்க்க வேண்டும். We got to serve everybody. மத்தேயுல வந்து ஒரு வசனம் வாசிக்க வேண்டாம், நீங்க குறிப்பிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 5:39 சொல்லப்பட்டிருக்கிறது, ஈவில் டூவர்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நம்ம புறக்கணிக்க கூடாது. அவன் விபச்சாரி, அவன் குடிகாரன் அப்படின்னு புறக்கி வைக்க
அவங்க கெட்டவரோ நல்லவரோ, vengeance belongs to God. பழி வாங்கக்கூடியது கர்த்தருடையது. உங்களுக்கு விரோதமாக செய்திருக்கலாம், பேசியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், உங்களை குற்றச்சாட்டு பண்ணியிருக்கலாம், நீங்க செய்யாத காரியத்தை கூட. ஆனா வாய்ப்பு கிடைத்தா அவங்களுக்கும் நீங்க நன்மை செய்ய வேண்டும், அவங்களையும் நீங்க சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் பட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. அப்ப நம்ம யாரு பட்சம் பார்க்கிறதுக்கு? இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு செய்யலாம், அவங்க கெட்டவங்க, அவங்களை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாருக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் இந்த பூமியில. எல்லாருக்கும் நன்மை செய்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார், எல்லாரையும் வழி நடத்துகிறார். கொர்நேலியு என்ற மனுஷன் அவருக்கு ஒரு செய்தி வருது, பேதுரு வராரு என் வீட்டுக்கு. ஏன்னா நான் ஜெபம் பண்ணியிருக்கும் போது தூதர் வந்தாரே, தூதர் வந்து பேதுரை கொண்டு வராரு என்று சொன்னாரே. ஆகையினால ஏதாவது ஒரு விசேஷமான செய்தி இருக்கும், ஒரு விசேஷமான செய்தி இருக்கும். நான் ஜெபம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 10:24 அவர் சகோதரிகளையும் சகோதரர்களையும் சிநேகிதர்களையும் அழைத்தாராம். நீங்களும் வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு ஒரு பிரீச்சிங் நடக்க போகுது, ஒரு நல்ல செய்தி வரப்போறது, நான் மற்றும் பெற்றா போதாது, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைத்து வீட்டில் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். பேதுரு வருவதற்கு முன்பதாக பேதுரு வந்தார், சுவிசேஷத்தை சொன்னார், கர்த்தர் ஆவியானவர் இறங்கினார், எல்லாரும் மேலேயும் இறங்கினார். ஹல்லேலூயா. புறச்சாதியின் பார்க்கல, கொர்நேலியு மாத்திரம் ஆவியானவர் தொட்டு போயிருக்கலாமே, நீ மாத்திரம் தான் ஜெபிக்கிற, நீ மாத்திரம் தான் நன்மை செய்யற அப்படின்னு ஆவியானவர் அவரை மாத்திரம் தொட்டு போயிருக்கலாமே. ஏன் புறச்சாதி மேலே கூட, கர்த்தரை அறியாத மேலே கூட கர்த்தர் ஆவியானவர் இறங்கினார் என்று நீங்க யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. Why did the Holy Spirit come on everybody, not only on Cornelius? This is something that we need to meditate this evening. கர்த்தர் நம்ம யாரையும் பற்றி பார்க்கறது இல்லை, நம்ம மாத்திரம் இவங்க மேல இவங்க கீழே நீங்க பார்க்கவே கூடாது. Whom we need to serve everyone, good people or evil people. When you get an opportunity, go ahead and serve them. Hallelujah. அடுத்தது, how can we serve? எப்படி நம்ம வந்து சேவிக்கலாம், நம்ம எப்படி நம்ம சேவிக்கலாம் என்று சொல்லலாம். நிறைய விதத்துல சேவிக்கலாம். ஆனா ஒன்னே மாத்திரம் நினைங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம சேவிக்கணும். ஒரு கைமாறு வரும், இந்த சகோதரி வீட்டுல நான் போய் செபிச்சா இந்த சகோதரி எனக்கு ஒரு 500 ரூபாய் காணிக்க கொடுப்பாங்க, அங்க போவாதீங்க. இந்த சகோதரி பணக்காட்சி, இவர் கணவர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு, இங்க நான் போய் ஏதாச்சும் நன்மை செஞ்சா சேவை பண்ணா எனக்கு ஒரு ஜாப் நிச்சயம் அப்படி என்று போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு அங்க போய் சேவை செய்யாதீங்க, ஒரு கெயின் வருது என்று சேவை செய்யாதீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டியதுதான் சுயஅற்ற சேவையா இருக்கிறது இந்த மாலைவேளை. வசனம் கூட சொல்லுகிறது, எந்த வசனம் என்று சொன்னா நீங்க எழுதிக் கொள்ளுங்கள், பிகாஸ் we are running short of time. லூக் 6:35 சொல்லுகிறது, கைமாறாக கருதாமல் நம்ம போக வேண்டும். hoping nothing in return. We must not expect anything in return. நான் எவ்வளவு பெரிய gift கொடுத்தேன், 5000 ரூபாய் gift கொடுத்தேன் கல்யாணத்துக்கு, 3000 ரூபாய் gift பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. Give, because every good gift, every perfect gift is from above, my Father in heaven, in whom there is no variation. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. யாரை சேவிக்க வேண்டும்னாக்கா எல்லாரையும் சேவிக்க வேண்டும். எப்படி சேவிக்கணும்னாக்கா without any expectation. எப்படி சேவிக்கலாம்? There are 100 ways, there are 1000 ways you can serve one another. Say for example, who comes to my mind naaka, Tabitha from Acts chapter. She was not educated, and வேதத்துல என்னமோ சொல்லப்படல அவளை பத்தி. She did charitable work. How? என்ன அவள் டியூனிக் பண்ணுவாங்க, நல்ல கார்மெண்ட்ஸ் தைக்குவா, கார்மெண்ட்ஸை விற்பா, துணியெல்லாம் விற்பா, அதுக்கு ஏற்ற நேரத்துல எல்லாருக்கும் உதவி செய்வான். That's one way of serving people. Hallelujah. பெருசா பெத்த gift எல்லாம் கொடுக்கணும், பெத்த வேலை தான் சர்வ் பண்ணணும். No, not necessary. Small ways. Hallelujah. You can be like Barnabas. Okay, you can be like a good Samaritan. ஒரு நல்ல சமாரியனை போல இருக்கலாம். He didn't expect anything. He is going on his journey. யார் அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்களே, எனக்கு என்னன்னு போன 2 பேருக்கு முன்னாடி இவரும் கூட சேர்ந்து போயிருக்கலாம். But he didn't do that. He stayed back. He made sure he has his treatment. அப்படின்னு சொல்லி இவர் போய் காசெல்லாம் கொடுத்து இவருக்கு யாருன்னு தெரியாது. He is a stranger. Without any expectation. சுயற்ற சேவை. அடுத்தது நம்ம பார்க்கிறோம். These are the examples. Barnabas is called the son of
encouragement. நல்ல உற்சாகப்படுத்துகிற ஒரு மனிதன் பர்னபாஸ். எல்லாரையும் உற்சாகப்படுத்துவார். He didn't have anything to give in hand, but he had something that he can give, and that is to encourage people. பால் சொன்னாங்க, மார்க்க கூட்டிட்டு போவாதப்பா இந்த ஜர்னி, மிஷனரி ஜர்னில மார்க் வேண்டாம், வேற யாரா கூப்பிடலாம். இல்ல பர்னபாஸ் சொன்னாங்க, இல்ல மார்க்கை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஒரு டிசென்ஷன் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு பால் ஒரு பக்கம் போயிட்டாரு. Barnabas took Mark, and that is why we have the gospel Mark in this book. Because why? Because he served by encouraging him with words. Hallelujah. ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுங்க, வேர்ட்ஸ்னால என்கரேஜ் பண்ணுங்க. காசு தான் இல்ல. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போதோ என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல, பொண்ணும் இல்ல, வெள்ளி இல்ல, ஆனா என்னிடத்துல இருக்கிறத உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய சேவையை செய்தார். என்னன்னா கதை, healed the crippled man who was lying before the temple of God. There are so many hundreds of ways. ஒரு விதவை இருந்தாங்க, 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு வக்கில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா விதவை யாரும் இல்லை கூட பார்க்கறதுக்கு, குட்டி குட்டி பசங்க இருந்துச்சான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் பேசினாலும், ஏதாச்சும் நீ மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே she took a decision. You know what is the decision? பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒதுக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கும் பார்க்க வராத பேஷண்ட்டுங்களுக்கு போய் தலை சீவி விடுவாங்க. That's a one way to serve people. பெரிய வழியில செய்யலைன்னா கூட சின்ன வழியில கூட நம்ம செய்யலாம். இன்றைக்கு ஸ்வேதா அவங்க வீட்டு பக்கத்துல 2 விடோ இருக்காங்க, 3 குட்டி குட்டி பசங்க. அவங்களுக்கும் பணம் இல்லை, கார்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம் இல்லை. I take this moment to thank Shweta because she's doing a great service to that family by helping them, providing provision. God bless you, ma. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, மாஸ்க் பண்ணி இலவசமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. She didn't think about herself. She's thinking in that situation also. She's thinking about someone else can use this mask. She's providing them freely. There are so many things we can do. நம்ம சபையை பத்தி பெருமையா பேசிக்கல. நம்ம சபைக்கே இந்த லாக்டவுன் டைம் 25,000 நம்மளுக்கு ரெண்ட் பே பண்ணோம். ஆனாலும் எத்தனையோ பாஸ்டர்களை நம்ம சபை மூலியமாக காணிக்கை மூலியமாக தாங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த மாசம் லாக்டவுன் இருக்குமே, எப்படி நம்ம வாடகை கட்டுறது, இது சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம யோசிச்சிருக்கலாம். அதெல்லாம் பார்க்காதபடி அநேக குடும்பங்களுக்கும் அநேக போதகர்களுக்கும் நாங்க செய்தோம் என்று சொன்னால் அது உங்களுடைய காணிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆகையினால நம்ம சின்ன சின்ன காரியம் நானு யோசிக்காதபடி மற்றவங்களுக்கு நீங்க உற்சாகப்படுத்தி அவங்க லைஃப ஷேப் பண்ணி நீங்க விட்டுட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒரு நாள் நீங்க பரலோகத்தில் செல்லும் போது ஒரு சத்தம் வரும், well done faithful servant என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார். He is not going to say well done my friend, well done my pastor, well done missionary, well done evangelist, well done prophet என்று அழைக்க மாட்டார். Come on, well done faithful servant, he will say, because you have served on this earth, you have finished the purpose that I have been given unto you. Hallelujah. ஒரே சத்தத்துக்காக நம்ம காத்துல இருக்கோம். என்ன சத்தம்? பரலோகத்துல இருந்து ஒரு நாள் சத்தம் வரும். என்ன குறிச்சு? well done my dear faithful servant. உன்னை பற்றி யோசிக்காத பூமியில நான் எப்படி, பிதா எப்படி ஒரே குமாரனாகிய இந்த பூமி எவ்வளவு அன்பு கொண்டாரோ, அவர் ஒரே குமாரனை கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து கூட தியாகமா எனக்காக மரித்தாரோ, நானும் நீங்களும் இருந்தால் அந்த கடைசியான வார்த்தை நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. well done faithful servant, well done faithful servant. That one phrase we all should listen. At the same time, we got to serve one another. We got to love genuinely people. எந்த கைமாறு எதிர்பார்ப்பு இல்லாத நம்ம சேவிக்க வேண்டும். நல்லவங்களும் கெட்டவங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவங்க ரொம்ப பெரியவங்கம்மா. நீங்க நினைக்கிறீங்க ஐயோ அவங்களா அப்படின்னு, முன்னாலே இருப்பாங்க பரலோகத்துல. யாரையும் அசட்டியா நினைக்க கூடாது, எல்லாரையும் சேவிக்க வேண்டும். கெட்டவரும் நல்லவரும் குடிக்காரரும் விபச்சாரிகளும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரி இடத்துல பேசலனா அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா? Think about it. So let us be all stop being selfish and stand up to do the selfless serving, thinking that we are serving God. Hallelujah. ஏசப்பா சொல்றாரு, ஒரு சிறியவனுக்கு நீங்க செஞ்சா எனக்கு செய்த மாதிரி.
ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி சொல்றாரு. Nobody can feed God. Can you? Yeah. But you feed one another. கர்த்தரை நாம சேவிக்கிற மாதிரி. ஹalleluya. இன்றைக்கு யார் உங்களை விரோதமாக பேசி இருந்தாலும் பகையா இருந்தாலும் இன்றைக்கு விட்டுட்டு seek an opportunity to serve them, because that way our Lord's name is going to be glorified. மத்தேயுல என்ன சொல்லுகிறது? உங்களோட நற்கிரியைகளை பார்த்து God's name will be glorified because of your great works. அதனால let us all start serving without any expectation. சுயற்ற சேவை நம்ம செய்யணும். எழுந்து நின்று நம்ம, as I said, I took 10 to 15 minutes. Sorry. Let us all stand up and glorify God for some time. Thank you, Jesus. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் நம்ம துதிச்சு ஜெபம் செய்து முடிக்கலாம். Let us make a commitment. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் செய்யலாமா? எனக்காக என் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டான் ஏசப்பா, போதும் ஏசப்பா. என் குடும்பத்துக்காகவே நான் உழைச்சது போதும், என் குடும்பத்துக்காகவே நான் வாழ்ந்தது போதும். இன்றைக்கு ஆராதனையில நாங்கள் அதுதான் நாங்க பாடினோமையா, வாழ்ந்தாலும் உமக்காக மரித்தாலும் உமக்காக. அந்த பாடல் வரியாக இருந்து விடாதபடிக்கு எங்கள் செயல்களிலே நாங்கள் செயல்பட வேண்டும். Because out there in the world, people don't need anointing first. Out in the world, people don't need gospel first. People need to be served, Father God. அதனால எங்களை அப்படி பெற்ற காரியத்துல எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க. வாய்களை திறந்து நீங்க சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லலாமா? ஏசப்பா, இனி எப்படி இருந்ததோ ஆனா வரப்போற காலத்துல எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி எல்லாரையும் நான் பரலோக ராஜ்யத்துல நான் சேவிக்க போறேன். ஆகையினால நான் அப்பா சுயற்ற சேவை நான் உமக்காக செய்வேன் என்று நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. குயவனே உன் கையில் உடைந்து உருவாக்கும். அவர்தான் நம்மளை உருவாக்க முடியும். ஆவியானவர் தான். உடைந்து உருவாக்கும். என் சித்தமல்ல, என் சித்தமல்ல, உன் சித்தம்
ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. இயேசுப்பா, நாங்கள் உம்மை போல மாற வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல நாங்களுடைய ஆப்பனே ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே இயேசுப்பா தேவனே கர்த்தரே ஆண்டவரே உருவாக்குவீராகப்பா. உமக்கு சுவாமி ஐயா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதாவது செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை உருவாக்குவீராக ஆண்டவரே. உருவாக்கு ஆண்டவரே. தேவன் தாங்கள் ஒவ்வொருவரோடு கூட தேவன் இடைப்பட்டார். ஒருவேளை சில பேர் உதவி செய்யலாம், நல்லது செய்யலாம் ஒரு எண்ணம், ஆனால் அநேக சில தடைகள் நிமித்தமாக நீங்கள் செய்யாமல் போகிறீர்கள். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. யாரு ஆண்டவரே என்னுடைய சிந்தையை கெடுக்க ஒருவேளை யாராவது என்னை முயற்சித்தா அன்றே அதை நாங்கள் அன்றே சப்பாத நான் உதறி நான் செய்ய நினைத்ததை நாங்கள் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் அப்படியாக முன்னே வரும்பொழுது நிச்சயமாய் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துகிறது. நம்ம கண் முன்பதாக எத்தனையோ பேர் நான் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம கையில அவங்க கிட்ட காசு இல்லாத பொழுது நம்ம கையில ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம 50 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம். தேவன் தாமே கொடுக்கிறவர்களாக பிறருடைய சேவை செய்வர்களாக நாம் இருக்காண்டு நம்மை விரும்புகிறோம். இந்த மாலை வேளையில கூட தேவன் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். சிலுவை பரிந்தும் அவர் தன்னை தானே தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒருபோதும் தயங்கவில்லை. அவரே போய் அந்த சிலுவையில் அவர் கரைகளை நீட்டி ஒப்பு கொடுத்தார். நாம் போல நம்மை தாழ்த்தி இயேசுவை போல் ஆண்டவராகிய இயேசுவை போல் நாம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய செயல்கள் மாறப்படும். நாம் திருநெல்லுக்காக செயல்படுவது நம்முடைய சூழ்நிலை நிச்சயமாக மாற்றம் வல்லவராக இருக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்மையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஐயா மகளோடு கூட பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சுவாமி ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தர் நாங்கள் இங்கே அன்று இந்த வார்த்தைகளை கேட்டு அன்று விட்டு விடாதபடிக்கு அன்று ஏசப்பா எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அன்று நாங்கள் இதை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்கப்பா. அன்று ஏசப்பா பெருமை என்பது எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் என்கிற அன்று அந்த உணர்வு எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இயேசு சுவாமி நாங்கள் தாழ்த்தி அன்று ஏசப்பா நாங்கள் ஐயா உண்மை போல அன்று சப்பா எங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்படியே செயல்படும் போது ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வேளையிலே ஒவ்வொரு பலவீன மக்கள் வியாதியுள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே இப்பொழுது ஐயா அநேக அன்றே சும்மா பிள்ளைகள் இன்றைக்கு சபைக்கு வருவதற்கு தடையை அவப்படி இருக்கிறார்கள் என்று சுவாமி ஆண்டவரே. கர்த்தர் தாமே அன்றே அவர்கள் மீது கூடிய ஆணிப்பா அந்த கரம் இருக்கிறதாக இறங்குவதாக எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் அன்றே சரீரத்திலே எந்த விதமான அன்றே சபால் பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டு காண்டும். நாங்கள் விசுவாசம் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வல்லமை அன்று புறப்பட்ட போதற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்று ஏசப்பா அந்த பிள்ளைகளை அன்று வந்த வண்ணமாய் அன்று இல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தோடு அன்று கடந்து செல்ல உதவி செய்கிறாங்க. ஒவ்வொருமாய் பலப்படுத்துவார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சர்வ ஆராதனை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும்.